ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை சார்பில் உங்களுடைய வயல்களுக்கு இல்ல உங்களுடைய தோப்புகளுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சொட்டு நீர் பாசனம் வந்து அமைப்பதற்கு மானியத்துல நீங்க வந்து சப்ஜெக்ட் மூலியமா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலியமா எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும், இதுக்கு எவ்வளவு சப்ஜெக்ட் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சார்பில் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா நுண்ணீர் பாசனம் அப்படிங்கிற மேலாண்மை தகவல் அமைப்பு மூலியமா இந்த ஒரு திட்டத்தை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. நிறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியறது கிடையாது. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சூட்டபிளா இல்ல அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஃபார்மருக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஏற்கனவே வந்து நம்ம சேனல் சார்பில் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்கீமா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்கீமா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ஜிஓ தொண்டு நிறுவனங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா ஓல்டு சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல் வந்து எந்த மூட்டை வந்து கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து வேளாண்மை உளவுத்துறை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்த்துறை சார்பில் தான் வந்து இந்த ஒரு சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது நீங்க வந்து வயல்கள் வச்சிருந்தாலும் ஓகே, இல்ல வந்து நீங்க வந்து தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, வேறு ஏதாவது நீங்க வந்து பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஏர்ஸ் கணக்குல நீங்க வந்து விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு வந்து போதிய உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் இல்ல அப்படிங்கறதுனால நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மானியத்துல, அதாவது சப்சிடியோட உங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு அதுக்கு உண்டான வழிவகைகள் அப்படிங்கிற வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சொட்டு நீர் பாசனம் தான், சரிங்களா? உங்களுக்கு வந்து பைப் போட்டு ஒரு 12 சென்டிமீட்டருக்கு ஒன்ஸ் கேப் இடைவெளி விட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சுவிட்ச் போட்டு விட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 ஏக்கர்ல நீங்க வந்து நிலம் வச்சு அதுல வந்து பயிர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த 5 நிலத்துக்கும் அந்த 5 ஏக்கர்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சுவிட்ச் மூலியமா தண்ணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து சேர்ந்துரும். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இது இவ்வளவு கெப்பாசிட்டில நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத 12 சென்டிமீட்டர் ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த செடிகளுக்கு கொண்டு போய் சேரும், சரிங்களா? இந்த மெத்தட் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சப்சிடில வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுலயே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடுல உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இந்த இடத்துல வந்து மானியத்தை உள்ளீடு அப்படின்னு சொல்லிட்டு, சாரி, மானிய கணக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மானியம் சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது சொட்டு நீர் இடைவெளிக்காக மானிய தொகை கணக்கிடுதல். இப்போ உங்களுடைய ஏரியா, அதாவது உங்களுடைய லேண்ட், நீங்க விவசாயம் பண்றீங்க, அந்த லேண்டோட ஏர்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹெக்டர்ல நீங்க வந்து கொடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 0.50 சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்து இந்த இடத்துல மானிய தொகையை கணக்கீடு செய்க கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு அந்த அந்த ட்ரிப் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கணும், அதாவது நம்ம அந்த சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு அந்த பைப்ல ட்ரிப் கொடுத்திருப்பாங்க. அந்த ட்ரிப்ல வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் ஒன்ஸ் நம்ம வந்து கணக்கு பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 12 சென்டிமீட்டர் ஒன்ஸ் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு முழு மானிய தொகை அப்படிங்கிறது 100% 19,384 ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. 75% மானியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து 15,037 ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். மீதி 25% மட்டும் நம்ம வந்து பே பண்ணா போதும். அதே மாதிரி 10 சென்டிமீட்டர் ஒன்ஸ் நீங்க பண்றீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும், 9 சென்டிமீட்டர் ஒன்ஸ் நீங்க வந்து ட்ரிப் பண்ண போறீங்க, ஸ்பேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இந்த மெத்தட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய வயல்கள்ல எவ்வளவு ஏர்ஸ் நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்களா இந்த மெத்தட் மூலமா கால்குலேஷன் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி விவசாயியோட இஎம்ஐ நீங்க வந்து எம்ஐ நீங்க வந்து பே பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கான்ட்ரிபியூஷன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சர்வே நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் நம்பர் மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் மூலமா செக் பண்ணிக்கலாம். விவசாயினுடைய ஆதார் மொபைல் நம்பர் சர்ச் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இப்ப நீங்க இந்த சப்சிடியில வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்து சொட்டு நீர் பாசனம் விண்ணப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ள போகும். இது ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, அதாவது விவசாயியோட ஆதார் கார்டு வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்க சொந்தமா தான் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இல்ல ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், குத்தகைக்கு கூட வந்து நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த திட்டத்தின் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து பயனடைய முடியும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட், சரிங்களா? இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. விவசாயியோட பேர் வந்து
ஆதார் கார்டுல எப்படி இருக்கும் அதை வந்து அதே போல கரெக்டா கொடுத்துக்கோங்க. தேர்வு செய்ய அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண போறீங்களா இல்ல அக்ரிகல்ச்சர்லாம்ங்கறத கேட்டிருக்காங்க. ஹார்டிகல்ச்சர்னா ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர் வேளாண்மைங்க துறை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல தேர்வு செய்க அப்படிங்கிற இடத்துல நீங்க ட்ரிப்புக்காக வந்து பண்ண போறீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங்லிங்காக நீங்க வந்து பண்ண போறீங்களா அப்படிங்கறது வந்து கேட்டிருப்பாங்க. ட்ரிப் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசனம், அதாவது சொட்டு சொட்டா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல ஸ்கிரீன்ல போட்டுருக்காங்க பாருங்க, இதான் சொட்டு நீர் பாசனம். இல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா தெளிப்பு அணை மூலியமா நாங்க வந்து பண்ண போறோம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீர் பாசனம்னு சொல்லுவாங்க. கீழே இல்லாம வந்து செடிகளுக்கு அந்த இலைகளுக்கு மேல வந்து தண்ணி வந்து தெளிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டாவது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் எம்ஐ கம்பெனின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும், நீங்க இதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க நியர்பைல இருக்கக்கூடிய ஷாப்ல போயிட்டு இதெல்லாம் நீங்க வந்து கேட்டு விசாரிச்சு ஒரு கொட்டேஷன் கூட நீங்க வந்து ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? சம்பந்தப்பட்ட அந்த கொட்டேஷன் நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு இந்த இடத்துல காவேரி பைப்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து மோட்டார் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஹார்டி அக்ரி சுகர்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க, இல்ல ஏஇடிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இல்ல ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய போட்டோ இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார்மனுடைய போட்டோ அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தா போதுமானது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை, அதாவது வந்து வேளாண்மை உளவுத்துறைக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அவங்க ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஜேடி ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி ஃபர்தரா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வந்து மானியம் மூலியமா நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.